பத்மாவதி, ஹெச்ஓடி ஆஃப் கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட். நான் வந்து காலேஜ் ஆஃப் அப்ளைட் சயின்ஸ் காந்தலூரில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறேன். கவர்மெண்ட், அதாவது காலேஜ் ஆஃப் அப்ளைட் சயின்ஸ் காந்தலூர் அப்படிங்கிறது வந்து ஒரு கவர்மெண்ட் அண்டர்டேக்கிங்கில் உள்ள ஒரு காலேஜ். நம்ம நார்மலாக பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் 2010 அந்த காலேஜ் ஸ்டார்ட் பண்ணுச்சு. அந்த டைமில் வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து படிச்சிருக்கிறாங்க. ரொம்ப ரிமோட்டான ஏரியா. பழைய காலங்களில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் படிக்கிற காலத்துலலாம் பிறந்து வளர்ந்ததெல்லாம் மறையூர் தான். ஆனால் நாங்கள் 10th படித்து முடிச்ச உடனே எங்களுக்கு +1 +2 கூட எங்களுக்கு வந்து ஒரு அந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இங்கே கிடையாது. அதுக்கப்புறம் தான் ஸ்கூலுக்கு தொடங்கினது, காலேஜ் தொடங்கினது. இவ்வளோ ரிமோட்டான ஏரியாவில் வந்து காலேஜ் தொடங்கியிருக்காங்க அப்படின்னு சொன்னால் இதில் நிறைய மக்கள் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு கூலி வேலை செஞ்சு தான் எல்லா மக்களுமே இருக்கிறாங்க. அவங்களோட குழந்தைகளுக்கு வந்து படிக்கிறதுக்கு இது ഏറ്റവും நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இந்த காலேஜ் அப்படிங்கிறது. அப்போ இந்த காலேஜ் 2010 ஸ்டார்ட் பண்ணாலுமே எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே, நிறைய ஸ்டூடெண்ட்ஸும் படித்து இப்போவும் எல்லாருமே நல்ல வேலையில் இருக்கிறாங்க. நார்மலாக பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கேருந்து நம்ம ஒரு கவர்மெண்ட் காலேஜுக்கும் ஒரு ப்ரைவேட் காலேஜுக்குள்ள டிஃப்ரென்ஸ் என்னன்னு கேட்டிங்கன்னு சொன்னால், இப்போ இங்கே வந்து நம்ம பிள்ளைகளுக்கு வந்து கிராண்ட்ஸு கிடைக்குது. அப்போ அது மூலமாக அவங்களோட பேமெண்ட், அதாவது செமஸ்டர் ஃபீஸுகள்லாம் வந்து கவர்மெண்ட்டே ப்ரொவைட் பண்ணுறதுனால அவங்களுக்கு பேரண்ட்ஸுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது இல்லாமல் அவங்களுக்கு பாக்கெட் மணி கிடைக்குது. நிறைய கிளப் ஆக்டிவிட்டீஸ்லாம் இருக்குது. நிறைய கிளப் ஆக்டிவிட்டீஸ் ஒரு எபோவ் ஒரு 45 கிளப் ஆக்டிவிட்டீஸ் இருக்குது. அதில் வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா என்எஸ்எஸ் இருக்குது, பயோடைவர்சிட்டி கிளப்பு, நேச்சர் கிளப்பு, பின்ன ஆன்டி ட்ரக்ஸ் கிளப்பு, ஆன்டி ரேகிங், அந்த மாதிரி தொடங்க ஒரு 40 நமக்கு கிளப் ஆக்டிவிட்டீஸ் இருக்குது. இந்த கிளப் ஆக்டிவிட்டீஸில் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே இதில் பார்ட்டிசிபேட் பண்ணி அதுக்கான ஒரு அவங்களுக்குள்ள ஒரு அவேர்னஸை வளர்த்துக்கிறாங்க. அது இல்லாமல் எவ்ரி இயர் வந்து நம்ம வந்து இது வந்து டெக்னாலஜி பேஸ்டாக உள்ள ஒரு காலேஜ். அப்போ அந்த காலேஜில் எவ்ரி இயர் வந்து தரங்கு அப்படிங்கிற ஒரு ப்ரோக்ராம் வந்து காலேஜில் கண்டக்ட் பண்ணுறாங்க. அந்த காலேஜில் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்ன ப்ரொவைட் பண்ணுறோம், என்ன டெக்னாலஜி லெவலில் எந்த அளவுக்கு என்னென்ன நம்ம டெவலப் பண்ணியிருக்கிறோம் அப்படிங்கிறத வந்து நாங்கள் என்ன செய்கிறோம் அப்படின்னு கேட்டால், ஆல் கேரளா லெவலில் கண்டக்ட் பண்ணுற இந்த ப்ரோக்ராமில் வந்து நம்ம காலேஜில் வந்து நாங்கள் ஒவ்வொரு தடவையும் IoT பேஸ்டாகவும் AI பேஸ்டாகவும் உள்ள டிவைஸுகள்லாம் நாங்கள் கொண்டு போய்கிட்டு இருக்கிறோம். அதில் நாங்கள் ப்ரைஸும் வின் பண்ணியிருக்கிறோம். எப்போவுமே எங்கள் காலேஜ் வந்து பார்த்திங்கன்னா 2nd and 3rd பொசிஷனில் வருது. ப்ரீவியஸ் இயரில் வந்து நமக்கு சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட்டில் 3rd ப்ரைஸும் நம்ம காலேஜ் வந்து ஸ்கோர் பண்ணியிருக்குது. அல்லாமல் NSSல வந்து பெஸ்ட்டு NSS யூனிட்டு, பெஸ்ட்டு NSS ப்ரோக்ராமர் அப்படிங்கிறது அதையும் ஸ்கோர் பண்ணியிருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் 2023-24 வந்து மில்லட் இயரில் வந்து கேரளாவிலேயே மில்லட்டு கல்டிவேஷன் பண்ண ஒரே ஒரு காலேஜ் அப்படிங்கிறது வந்து காலேஜ் ஆஃப் அப்ளைட் சயின்ஸ் காந்தலூர் தான். பாவப்பட்ட எல்லாரோட மக்களோட குழந்தைகளுக்குமே இந்த காலேஜ் வந்து நமக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. எக்கனாமிக்கல் பேஸ்டாக இருக்கட்டும், அதே மாதிரி அவங்களோட, அதாவது வந்து இது ஒரு வில்லேஜில் இருந்தாலுமே நார்மலாக சிட்டி சைடில் உள்ள காலேஜுகளை விட நம்ம பிள்ளைங்க வந்து ஒரு ஸ்டெப்பு முன்னாடி தான் இருக்கிறாங்க. பின்ன நிறைய இது சொல்ல போனால் இப்போ அதில் வந்து பிஜி கோர்சஸ் இருக்குது, அது இன்டகிரேட்டட் கோர்ஸ் இருக்குது, யூஜி கோர்ஸுகள்லாம் இருக்குது. அது இல்லாமல் ஸ்கில் டெவலப்மெண்ட் கோர்ஸ் இருக்குது, வேல்யூ ஆடட் கோர்ஸுகள் இருக்குது. இந்த மாதிரி நிறைய கோர்ஸுகளும் இங்கே நாங்கள் ப்ரொவைட் பண்ணுறோம். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து படித்து ஃபாரின் கண்ட்ரீஸில் போய் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அல்லாமல் கவர்மெண்ட் ஜாப் கிடச்சிருக்குது, எல்லாம் மல்டிநேஷ்னல் கம்பெனிலையும் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. என் பேர் மனுமோன். நான் இங்கே கோஆப்ரேஷன் லாஜிஸ்டிக் மேனேஜர் 2nd இயர். எல்லாருக்கும் எக்கோ ஃப்ரெண்ட்லியான ஒரு காலேஜ். அது இல்லாமல் இங்கே இருக்க ஸ்டாஃப் எல்லாருமே நல்ல ஒரு ஃப்ரெண்ட்லியாகவும், பின்ன உங்களுக்கு நல்ல ஒரு டீச்சிங் சப்போர்ட்டாகவும் இருக்கிற எல்லா ஸ்டாஃபும் தான். பின்ன மற்றபடி எல்லாருக்கும் ஒரு சப்போர்ட்டிவ், அதுக்கப்புறம் நல்ல ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கிடைக்கிற ஒரு இடம். இங்கே வந்து அடுத்த வருஷம் நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக சொல்கிறோம், நாங்கள் இங்கே இருக்க எந்த ஒரு 3rd இயர்ஸும் சரி 2nd இயர்ஸும் சரி ரேகிங்கிற சம்பவம் இங்கே இல்லாத ஒரு பேர் முருகேசன். 2010 காலேஜ் தொடங்கும்போது நான் தான் இங்கே பிரின்ஸிபலாக இருந்தேன். அதுக்கப்புறம் கவர்மெண்ட்டு வேறு பிரின்ஸிபல் அப்பாயின்ட் பண்ணிட்டாங்க. இப்போ நான் அகாடமிக் கோஆர்டினேட்டருங்கிற பொசிஷனு. காலேஜ் 2010 ஆரம்பித்து 3 கோர்ஸில் ஆரம்பித்தது. இப்போது நமக்கு நல்ல வேல்யூபுல்லான கோர்சஸ், டேட்டா சயின்ஸ், அதாவது 5 இயர் இன்டகிரேட்டட் கோர்ஸு டேட்டா சயின்ஸு. அதே மாதிரி இப்போ இருக்கிற கோர்சஸ் என்னென்னா ஹானர்ஸ் டிகிரி. இப்போ ஹானர்ஸ் டிகிரி இல்லையா, ஹானர்ஸ் டிகிரி 4 இயர்ஸ். அதில் பிகாம் கோஆப்ரேஷன் அண்ட் லாஜிஸ்டிக் மேனேஜ்மெண்ட், அப்புறம் பிகாம்லேயே ஃபினான்ஸ் அண்ட் டாக்ஸேஷன், பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ், எம்எஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ், எம்காம் ஃபினான்ஸ் அண்ட் டாக்ஸேஷன், இந்த மாதிரி கோர்சஸ் இருக்குது. ஸோ இப்போது நமக்கு தேவையான டெவலப்மெண்ட்ஸ் எல்லாமே இப்போ கவர்மெண்ட் நமக்கு கொடுத்துக்கிட்டு இருக்குது. 76 லட்சத்தில் இப்போ கீழே ஒரு பில்டிங் வேலை நடந்துக்கிட்டு இருக்குது. அடுத்து ஒரு 50 லட்சம் நமக்கு கவர்மெண்ட்டு சேங்ஷன் பண்ணி கொடுத்துருக்கு.
ஐஹெச்ஆர்டி பிளான் பண்ணுறா. ஸோ இப்போது நம்ம காலேஜ் எல்லாமே நிறையா கிளப்ஸ் இருக்குது. ஆக்சுவலாக நமக்கு ஒரு 36 கிளப் வரைக்கும் நம்ம காலேஜஸில் இருக்குது. அவார்டெல்லாம் வாங்கியிருக்கோம். பயோடைவர்சிட்டி அவார்டு நம்ம ஸ்டேட் லெவலில் ஃபஸ்ட்டு வாங்கியிருக்கோம். அதே மாதிரி என்எஸ்எஸ் ப்ரோக்ராம் ஆஃபீஸர் அவார்டும் என்எஸ்எஸ் செல் இங்கே உள்ள யூனிட் அவார்டும் நம்ம வாங்கியிருக்கோம். இதை மாதிரி எல்லா ஃபெசிலிட்டிஸும் இப்போ நமக்கு கவர்மெண்ட் இனி கொடுக்கும்னு எதிர்பார்க்குறோம். இனி நாங்கள் கேட்குற எல்லா ஃபெசிலிட்டிஸும் கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு வந்துக்கிட்டு இருக்குது. ஸோ காலேஜ் நல்லபடியாக ரன் ஆகிட்டு இருக்கு. என் பேர் நந்தனா. நான் செகண்ட் பிகாம் ஹானர்ஸ் FTFM படிக்கிறேன். எங்கள் காலேஜ் பற்றி சொல்லணுன்னா இது ஒரு நேச்சுரலான ஒரு என்விரான்மெண்ட் உள்ள ஒரு காலேஜ். அப்புறம் எங்கள் காலேஜில் வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது. ஏன்னா எங்கள் காலேஜ் ஒரு மெயின் ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா எங்கள் ஊரில் உள்ள பிள்ளைங்களுக்கு கூலாகவே எல்லோரும் வெளில தான் போகிறாங்க. வெளில போய் படிக்கும்போது எங்களால் வந்து எங்களுக்குள்ள ஃபீஸு எதுவாக இருந்தாலும் எங்களால் அடைக்க முடியாது. அப்போ ஸோ நாங்கள் இங்கேயே படிக்கிறதுனால எங்களுக்கு என்னவாக இருந்தாலும் பெஸ்ஸும் இருக்குது, எல்லாமே இருக்குது. எங்களுக்கு பக்கத்துலேயே வந்து படிக்கலாம். அதே மாதிரி எங்கள் பேரண்ட்ஸ் வந்து ரொம்ப சேஃபாக ஃபீல் பண்ணுவாங்க. பின்ன எங்கள் காலேஜை பற்றி கூலாக சொல்லணுன்னா நிறைய கிளப்ஸ் இருக்குது. ஒன்று நேச்சர் கிளப்பு, இங்கிலீஷ் கிளப்பு, மேக்ஸ் கிளப்பு, அந்த மாதிரி நிறைய கிளப்ஸ் இருக்குது. அதே மாதிரி எங்களுக்கு NSS ப்ரோக்ராம்ஸ் இருக்குது. எல்லா வருஷமே செகண்ட் இயரில் வந்து எங்களுக்கு NSS ப்ரோக்ராம் இருக்கும். அந்த ப்ரோக்ராமில் வந்துட்டு கிறிஸ்மஸ்க்கு 7 days கேம்ப்னு ஒன்று இருக்கும். அந்த கேம்பில் வந்து இங்கேருந்து நாங்கள் வேறு ஸ்கூலுக்கெல்லாம் போய் அங்கே போய் உள்ள சரௌண்டிங்ஸை வந்து ஃபுல் க்ளீன் பண்ணி ஒரு நேச்சராக நம்ம பில்டு பண்ணி தான் நாங்கள் வருவோம். அதே மாதிரி அந்த NSSனால எங்களுக்கு எக்ஸ்ட்ரா கிரேஸ் பாயிண்ட்ஸ் எல்லாம் இருக்குது, அதுவும் கிடைக்கும். பின்ன நிறைய ஆக்டிவிட்டீஸ் இருக்குது. ஆனால் கூலாகவே நாங்கள் ஆக்டிவிட்டீஸ் வந்து அவ்வளோக்கு பண்ணுறதில்ல. ஏன்னா எங்களுக்கு வந்து டைமிங் அவ்வளோ கிடைக்கிறதுனால ஆக்டிவிட்டீஸ் நாங்கள் அவ்வளோக்கு பண்ணுறதும் இல்லை. இருந்தாலும் எங்களுக்கு கிடைக்கிற டைம் வச்சு நாங்கள் ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே முடிச்சிருவோம். எங்களுக்கு வந்து இங்கே வந்து ஃப்ரெஷ் ஏர் எல்லாம் கிடைக்கிறதுனால ஸோ இங்கே வந்துட்டு எப்படி சொல்ல, வெளியில் போனான்னா கூல் பொல்யூஷன்ஸ் எல்லாமே இருக்குது. ஆனால் எங்கள் ஊரில் வந்துட்டு அப்படி இல்லை, எல்லாமே சுற்றி பார்க்குற இடமா தான் இருக்குது. அதே மாதிரி டூரிசம் பிளேஸ் வேறு. பின் எங்கள் காலேஜுக்கு நிறைய அவார்ட்ஸ் கிடச்சிருக்கு. அதே மாதிரி கூலாக சொன்னால் நிறைய ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் வைப்பாங்க. ஸ்டாஃப்ஸ் வந்து எல்லாருமே, ஏன்னா வெளியில் உள்ள காலேஜில் எல்லா ஸ்டாஃப்ஸும் வந்து எப்படி சொல்லி கொடுப்பாங்கன்னா ஒரு பாயிண்ட்ஸ் கொடுப்பாங்க, சொல்லிட்டு போயிடுறாங்க. ஆனால் எங்கள் கூட ஸ்டாஃப்ஸ் அப்படி இல்லை. எல்லாருமே எங்களுக்கு வந்துட்டு எப்படின்னா ஒரு கிளாஸ் ஒரு பாயிண்ட்னா அந்த பாயிண்ட் எப்படி சொல்லி கொடுப்பாங்க. ஆனால் முன்னாடி மாதிரி இப்போ இல்லை. இப்போ வந்து ஃபுல்லாகவே எங்களுக்கு ஆப்ஜெக்டிவ் கொஸ்டின்ஸ்னால மேம்ஸ் வந்து கூலாக எஃபோர்ட் போட்ஸ், எங்கள் HODஸாக இருந்தாலும் எங்கள் மேம்ஸாக இருந்தாலும் பிரின்சிபல் எல்லாருமே இருந்தாலும் கூலாக எஃபோர்ட் எல்லாம் போட்டு தான் எங்களுக்கு எல்லாமே சொல்லித்தராங்க. இப்படி எப்படின்னா சின்ன பிள்ளைங்களுக்கு சொல்லித்தர மாதிரி தான் எல்லாமே சொல்லித்தராங்க. ஸ்டாஃப்ஸ் எல்லாமே நல்லா ஃப்ரெண்ட்லியாக இருப்பாங்க. யார்ட்டுமே கோவப்படுறதாகவும் இல்லை, திட்டி எல்லாம் பேச மாட்டாங்க. எல்லாமே ஃப்ரெண்ட்லியாக நம்ம கிட்ட ரொம்ப பழகுற மாதிரி தான் இருக்காங்க. வரிஸ் எப்படின்னா கூலாகவே இங்குள்ள பிள்ளைங்க எல்லாருமே வெளியே காலேஜ் தான் போவாங்க. யாருமே இங்கே வந்து படிக்க மாட்டாங்க. இப்போ வந்து அட்மிஷன் எங்களுக்கு ரொம்ப லோவாக இருக்குது. முதல்னா 68 மெம்பர்ஸ் எல்லாம் இருப்பாங்க. இப்போ ஒரு கிளாஸில் வந்து மினிமம் நான் டேக்ஸ் படிக்கிறேன், டேக்ஸில் வந்து போன வருஷம் 12 மெம்பர்ஸ் இருந்தாங்க. இப்போ வந்து 7 பேர் தான் இருக்காங்க. ஏன்னா எல்லாருமே காலேஜை பற்றி வெளியிலிருந்து கூலாகவே எங்கள் காலேஜை பற்றி ஒரு கெட்ட பேர் தான் வந்திருக்கு. யாருக்குமே நல்ல ஒரு இதாக யாருமே சொன்னதும் இல்லை. அதனால் கூலில் பிள்ளைங்க வெளியில் போய் படிக்கிறாங்க. அதனால் இப்போ நாங்கள் வந்து கூலில் அட்மிஷன் கூட்டுறதுக்காக நிறைய விஷயங்கள் பண்ணுறோம். நிறைய விஷயங்கள் புதுசாக கொண்டு வரக்கு ட்ரை பண்ணிகிட்டு இருக்கோம். என் பேர் ரவி. நான் முதல்ல ஒர்க் பண்ணது வந்து மூணாறு எஸ்டேட்டில் டிரைவராக இருந்தேன், கம்பெனி டிரைவராக, KDHP கம்பெனியில். அங்கே டிரைவராகி ஒரு 39 வருஷம் சர்வீஸ் முடிச்சுட்டு நான் 2018 இங்கே வேலைக்கு வந்தேன். இந்த IHRD காலேஜுக்கு வந்துட்டு இப்போ 6-7 வருஷம் ஆச்சு. நான் இதில் வேலை பார்த்தேன். இது முதல்ல வந்து நான் மூணாறுலேருந்து வண்டி எடுத்துகிட்டு இருந்தேன். இப்போ வந்து நான் இப்போ மறையூரில் எடுத்துக்கிட்டேன். அதுக்கு முன்னால் நான் ஒரு 1.5 வருஷமாக மூணாறு தான் போய்கிட்டு இருந்தேன். மூணாறில் காலையில் நான் 5 மணி வண்டியில் போயிட்டு அங்கே 7 மணிக்கு வண்டி எடுத்து திருப்பி நாங்கள் வந்து 9 மணிக்கு கிளாஸில் விட்டுட்டு சாயங்காலம் 4 மணிக்கு வண்டி எடுத்துகிட்டு போய் மூணாறு விட்டுட்டு 8:30 மணிக்கு திருப்பி வீட்டுக்கு வருவேன். இப்போ ஒரு 7 மாதமாக இங்கே நான் மறையூர்லேருந்து பிள்ளைங்களை எடுத்துக்கிட்டு இருக்கிறேன். மறையூர்லேருந்து ஒரு பஸ்ஸு, மூணாறுலேருந்து இப்போ ஒரு பஸ்ஸு போதும்னு சொல்லி ஒரு பஸ்ஸு வந்துக்கிட்டு. என் பேர் ராஜு தம்பி. எங்கள் டிரைவர் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க. 11 வருஷமாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க. நாங்கள் இந்த 11 வருஷமாக ஸ்டூடெண்ட் சேர்த்து வந்து இறக்கிட்டு இருக்கோம். எங்கள் மன திருப்தியோடு நாங்கள் செஞ்சுட்டு இருக்கோம். நமஸ்காரம். இதுதான் நம்ம காந்தலூர் கிராம பஞ்சாயத்தோட ஹரித செக் போஸ்ட்டு. ஹரித செக் போஸ்ட்டு என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து காந்தலூர் கிராம பஞ்சாயத்தில் வந்து மாலின்யமுக்த ஒரு பஞ்சாயத்தாட்டு நம்ம அறிவிச்சிருக்கோம். அதில் வந்து வேஸ்ட்டு, அதாவது வந்து டூரிசம் மேഖலை ஆகிட்டு பண்ணப்பட்டு நம்ம வந்து நிறைய கெஸ்ட்டுகள் வந்து வந்துட்டுருக்காங்க. அப்போ அவங்களுக்கு வந்து ஒரு சின்ன ஒரு போதை ஒழுக்கம் என்னென்னு கேட்டிங்கன்னா, பிளாஸ்டிக்கு வாட்டர் பாட்டிலெல்லாம் ரோட்டு வலிச்செறியக்கூடாது அப்படிங்கிற ஒரு குறிக்கோளை வச்சுட்டு அவங்களுக்கு வந்து வர்றவங்களுக்கு வந்து ஒரு துணிப்பை கொடுத்து அவங்கக்கிட்ட இந்த மாதிரி நீங்கள் ரோட்டு சைடெல்லாம் பிளாஸ்டிக் பையெல்லாம் வலிச்செறியக்கூடாது, அவங்களுக்கு வந்து அந்த பையை வந்து நாங்களே வந்து எடுத்துக்கிறோம், அந்த பையை நீங்கள் கொண்டு வந்து கொடுத்தீங்கன்னா வேஸ்ட்டெல்லாம் உள்ளே போட்டு நீங்கள் கொண்டு வந்து கொடுத்தீங்கன்னா அதை நாங்கள் எடுத்துக்கிறோம், நாங்கள் எங்கள் பஞ்சாயத்தை வந்து சுத்தமாக இருக்கிறதுக்கு நீங்கள் உதவி பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ரெக்வெஸ்ட் பண்ணி வர்றவங்கக்கிட்ட நாங்கள் ஒரு சின்ன அமௌண்ட் கலெக்ட் பண்ணி, பைக்கான ஒரு அமௌண்ட் கலெக்ட் பண்ணி நாங்கள் கொடுத்துட்ருக்கோம். அதுக்காக வேண்டி தயார் பண்ணால் தான் இந்த செக் போஸ்ட்டும் இந்த கட்டடம்
எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் பிடி மோகன்தாஸ், காந்தலூர் கிராம பஞ்சாயத்து பிரசிடண்ட். 2020-25 காலையளவில் காந்தலூர் பஞ்சாயத்தில் நான் பிரசிடண்டாக இருந்த அந்த காலையளவில் தனிநபர்களுக்கும் அதேபோல் நாட்டினுடைய மொத்த விகசனத்தை பற்றி உங்களோடு சொல்ல ஆசைப்படுகிறேன். நம்மளுடைய காந்தலூர் கிராம பஞ்சாயத்து ஏதாண்டு 5500 அடி உயரத்தில் ஸ்திதி செய்கிற ஒரு காந்தலூர் பஞ்சாயத்தாகும். இதில் சீதகால பச்சைக்கறி முதல் தென்னை வர விளையக்கூடிய காய்கறிகள் இங்கே உற்பத்தி செய்யப்படுகிறது. சொல்லப்போனால் தெக்கன் காஷ்மீர் என்று வேணால் கூட அழைக்கப்படலாம். 2020-25 காலையளவில் நாட்டு மக்களுக்காக நிறைய நலத்திட்டங்களை இந்த பரணசமிதி வழங்கியுள்ளது. என் பேர் சைத்தி வேலைங்க. இந்த இடத்துக்கு பேர் பிரம்மர் ஷூட்டிங் பாயிண்ட். ரோடு மோசமாக இருந்துச்சு, ரொம்ப வண்டி வர முடியாது, ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. பஞ்சாயத்தில் ரோடு வெங்க போட்டு கொடுத்தாங்க தெரியல. அதனால எனக்கு வண்டி வர போக வந்துட்டு இருக்குது. இங்கே என்னென்னு கேட்டாங்க, இந்த லெமன் கிராஸ் தைலம், புல் தைலம், யூகாலிபிஸு, பேசம்பட்டு, சீத்தம், அவக்கடை இந்த மாதிரி ஒரு வியாபாரம் பண்ணிட்டு இருக்கிறோம். கூட்டம் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை 2 நாளைக்கு ஃபுல் கூட்டமாக இருக்கும். மற்ற நாளைக்கெல்லாம் கூட்டம் கம்மியாக இருக்கும். ஏதோ ஒரு நாளைக்கு ஒரு நாளைக்கு கம்மியாக, ரொம்ப கம்மியாக இருக்குன்னு வைங்க. அது சனி ஞாயிறுக்கு மட்டும்தான். ஸ்கூல் லீவாக இருந்துச்சுன்னா கூட்டம் ஜாஸ்தியாக வரும். ஃபர்ஸ்ட்டில் இந்த ரோடு ஒரு வண்டி எங்கே வர முடியாது, குண்டு குழியாக இருந்துச்சு. வண்டி வந்தாலும் அப்படியே மறிஞ்சு போயிடும், வேலை அங்கிட்டு விழுந்துடும். இப்போ பஞ்சாயத்தில் எனக்கு ரோடை போட்டு கொடுத்துட்டாங்க. இப்போ வண்டி சர்வசாதாரணமாக வேண்டியா இருக்குது. மறைய காந்தலூர் பஞ்சாயத்தில் ரெஸ்பான்சிபிள் டூரிசம் என்ற புதிய ப்ராஜெக்ட் காந்தலூர் பஞ்சாயத்துக்காக அறிவித்து காந்தலூர் பஞ்சாயத்தில் ஃப்ரூட் ஸ்ட்ரீட், கல்ச்சரல் ஸ்ட்ரீட் போன்ற ப்ராஜெக்டுகள் அறிமுகப்படுத்தி கச்சாரம் வாட்டர் ஃபால்ஸ், எரச்சில்பாரா வாட்டர் ஃபால்ஸ் போன்ற பகுதியில் தாராளமான பயணிகள் வர்றதுக்கும் அவங்களே காந்தலூர் என்ற டெசிக்னேஷன், டூரிசம் டெசிக்னேஷன் அறிமுகப்படுத்துவதற்கு உண்டான ஏற்பாடுகள் கவர்மெண்ட் பாகமாக, சுற்றுலா மையத்தின் பாகமாக நடைமுறைப்படுத்தினது. அதன் பாகமாக நடத்தின ப்ராஜெக்டின் பாகமாக காந்தலூர் பஞ்சாயத்து இந்தியாவிலே சிறந்த டூரிசம் வில்லேஜாக தேர்ந்தெடுக்கப்பட்டது. കൃഷ്ണോട് തീർത്ഥമല ചെമ്പട്ടിക്കുടി വാർഡ് മെമ്പറാണ്. നമ്മുടെ LDF സർക്കാർ കാലത്ത് വാർഡ് മെമ്പറായിട്ട് ഈ 5 വർഷക്കാലം നല്ല വികസനങ്ങൾ നമ്മൾ കാഴ്ചവെച്ചിട്ടുണ്ട്. എന്തൊക്കെ വികസനങ്ങൾ വെച്ചാൽ നമ്മുടെ സർക്കാരിൻ്റെ കീഴിൽ നമ്മൾ MLA ഫണ്ട്, ജില്ലാ പഞ്ചായത്ത് ഫണ്ട്, ബ്ലോക്ക് ഫണ്ട്, പഞ്ചായത്തിൻ്റെ ഫണ്ട് എല്ലാം കൂടെ കൂട്ടി വിവിധ വാർഡുകളിൽ, വിവിധ സ്ഥലങ്ങളിൽ റോഡ്, കനാലുകൾ, കുടിവെള്ളം, അംഗൻവാടികൾ, ഇങ്ങനെ നിരവധി പദ്ധതികൾ നമ്മൾ നടപ്പിലാക്കുന്നുണ്ട്. അതുമാത്രമല്ലാതെ നമ്മുടെ ചെമ്പത്തിക്കുടിയിലെ നമ്മുടെ MLAയുടെ അംബേദ്കർ കോളനി പദ്ധതിയുടെ കീഴിൽ 1 കോടി രൂപ നമ്മൾ പദ്ധതിയായിട്ട് വെച്ച് പഴയ ഒരു കുടി, അത് മണ്ണിറക്കത്തിൻ്റെ ഒരു ഭീഷണി ആയതുകൊണ്ട് പഴയ കുടി തന്നെ പുതിയ കുടിയാക്കി മാറ്റി നമ്മൾ അതിലെ ലൈഫ് മിഷൻ വീടുകളിൽ 40ഓളം കുടുംബങ്ങളെ പുതിയ ലൈഫ് മിഷൻ വീടുകൾ കൊടുത്ത് തന്നെ പുതിയ വീടുകളാക്കി പണിത് നല്ല റോഡ്, വഴി പോലും ഇല്ലാത്ത സ്ഥലത്ത് നമ്മൾ വഴി ഉണ്ടാക്കി നല്ലൊരു റോഡ് പണിത്, കോൺക്രീറ്റ് റോഡ് പണിത് വീടുകൾ കൊടുത്ത് അങ്ങോട്ടേക്ക് ആൾക്കാരെ മാറ്റി ചെയ്തിട്ടുണ്ട്. അതിൻ്റെ കൂടെ തന്നെ ആ സ്ഥലത്ത് തന്നെ കമ്മ്യൂണിറ്റി ഹാള്, പിന്നെ അംഗൻവാടിയൊക്കെ വരാത്തക്ക രീതിയിൽ നമ്മൾ പണികൾ അവിടെ പൂർത്തിയാക്കി ചെയ്തിട്ടുണ്ട്. പിന്നെ തൊഴിലുറപ്പ് പദ്ധതിയുടെ കീഴിൽ ഗ്രാമീണ റോഡുകൾ നമ്മൾ കുറേ അധികം കൂടുതൽ നമ്മൾ ചെയ്യാൻ കഴിഞ്ഞിട്ടുണ്ട്. അപ്പോൾ ഇത്തരം വികസനങ്ങൾ നമ്മൾ LDF സർക്കാരിൻ്റെ കീഴിൽ വിവിധ ക്ഷേമ പെൻഷനുകളാകട്ടെ, വ്യക്തിഗത ആനുകൂല്യങ്ങളാകട്ടെ, നമ്മുടെ കൃഷികൾക്ക് കൊടുക്കുന്ന ആനുകൂല്യങ്ങളാകട്ടെ, എല്ലാം കൂടെ നമ്മൾ അത്യാവശ്യം കാര്യങ്ങൾ നമ്മൾ ഇന്ന് ചെയ്യാൻ കഴിഞ്ഞതിന് നമ്മുടെ LDF സർക്കാരിനും രണ്ടാം പിണറായി സർക്കാരിനും വളരെ നന്ദി. இடது சர்க்காரினுடைய ஒரு கனவு பദ്ധதியாக இருக்கக்கூடிய லைஃப் மிஷன் பദ്ധதி இன்றைக்கு வேலை நடந்து முடிந்ததும், நடந்து கொண்டு இருக்கிறதும், இனி நடக்க போகிறதுமா இருக்கக்கூடிய 800 லைஃப் மிஷன் வீடுகள் காந்தலூர் பஞ்சாயத்தில் நடைமுறைப்படுத்தப்பட்டது. அதே போல பென்ஷன், முதியோர் பென்ஷன், விகலாங்க பென்ஷன், இப்படி பலதரப்பட்ட பென்ஷன் எண்ணத்தில் பார்த்தீங்கன்னா 2014 பேர் பென்ஷன் பெற்று இன்னைக்கு அவங்களுடைய வாழ்வாதாரம் நடந்து கொண்டிருக்கிறது. அதே போல தனிநபருக்கான, வயது முதியோருக்கான கட்டில், கம்பளி, அதுபோல் விவசாயத்தை ஊக்குவிப்பதற்காக விவசாயம் செய்யக்கூடிய விவசாயிகளுக்கு சப்சிடி கொடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. கரும்பு, நெல், காய்கறி, பலவர்க்கங்களுக்கு. அதே போல் ஸ்ட்ராபெரி கிருஷிக்கும் பஞ்சாயத்தும் விவசாய ஆஃபீஸும் சேர்ந்து SHM முகேந்திரம் இன்னைக்கு சப்சிடி நடந்து கொண்டிருக்கிறது. அதே போல் நமக்கு ரோடுகளுடைய விகசனம் இன்னைக்கு காந்தலூர் கிராம பஞ்சாயத்தில் இருக்கக்கூடிய உள் பிரதேசங்களுடைய ரோடுகளை பார்த்தீங்கன்னா ஒரு 80-85% ரோடுகள் நமக்கு இன்னைக்கு நன்னாக்கப்பட்டிருக்கிறது. இனியும் கொஞ்சம் வேலைகள் இதை துவங்கப்பட்டிருக்கிறது. அது ஏதாவது 2-3
2-3 மாதத்தினுள்ளில் அந்த வேலைகளும் முடிந்துவிடும். அதேபோல் குடிதண்ணீர், சம்பூர்ண குடிதண்ணீர் பദ്ധதியாக இருக்கக்கூடிய பல வார்டுகளிலும், அதாவது ஜலநிதி, அதேபோல் ஜீவதாரா, பஞ்சாயத்தினுடைய சொந்தம் பண்டிலிருந்து அதாவது பദ്ധதி வச்சும் கூட இன்னைக்கு குடிதண்ணி கொடுத்து கொண்டிருக்கிறோம். நமக்கு காந்தலூர் கிராம பஞ்சாயத்து பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா கிராமிய மேகலையும் ஆதிவாசிகளும் திங்கி பார்க்கக்கூடிய இந்த மேகலையில் ஆதிவாசிகளுக்கென்று பிரத்யேக பദ്ധதிகள் நாம் நடத்தி கொண்டிருக்கிறோம். அதாவது மில்லட் பദ്ധதி, அதே போல அவர்கள் செய்யக்கூடிய ஏலத்துக்கும் குறுமிளகுக்கும் சப்சிடி கொடுத்துக்கொண்டிருக்கிறது. அதே போல காந்தலூர் கிராம பஞ்சாயத்து ரோடு விகசனம் மட்டும் இல்லாமல் இன்னைக்கு வரக்கூடிய வினோத சஞ்சாரிகளுக்கு அவருடைய சுரக்ஷா, அவருடைய பாதுகாப்பை உறப்பிப்பதற்காக மெயினான பல இடங்களிலும் CCTV கேமராக்கள் பொருத்தப்பட்டுள்ளது. பின்ன ₹1 1 லிட்டர் தண்ணி என்ற அடிப்படையிலே வாட்டர் ATMகள் ஸ்தாபிக்கப்பட்டிருக்கிறது. அதேபோல் நமக்கு காந்தலூர் கிராம பஞ்சாயத்தில் லெனோவோயும் டீம் இண்டியாவும் சொல்லக்கூடிய 2 பெரிய கம்பெனிகளை கைகோர்த்து கொண்டு காந்தலூர் பஞ்சாயத்தில் 2023-24 காலகட்டத்தில் உலக சிறுதானிய வருஷமாக அனுசரிக்கப்பட்ட அந்த வருடத்தில் காந்தலூர் பஞ்சாயத்தில் ஆதிவாசிகள் பயிரிடப்பட்டக்கூடிய அந்த மில்லட் பദ്ധதிகளை ஊக்குவிப்பதற்காக அவருக்கு பல சப்சிடிகளை வாரி வழங்கியுள்ளது. அதேபோல் MS சாமிநாதன் ஃபவுண்டேஷன் SBIயினுடைய சகாயத்தோடு கூடியும், MS சாமிநாதன் ஃபவுண்டேஷன் HDFC பேங்கினுடைய சகாயத்தோடு கூடியும் இன்னைக்கு பல கிராமங்களை தத்தெடுத்து கொண்டு அவர்களுக்கு அந்த கிராமத்தினுடைய விவசாயம் முதல் ஆரோக்கியம் வரை உள்ள எல்லா காரியங்களும் முன்னின்று செய்து கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு காந்தலூர் பார்த்தீங்கன்னா இந்த மலைகளால் சுற்றப்பட்டு ஒளிஞ்சிருக்கக்கூடிய இந்த காந்தலூர் கிராம பஞ்சாயத்து உலக அளவில் இன்னைக்கு இந்தியா லெவலில் 2023-24 அந்த வருடத்தில் பெஸ்ட் டூரிசம் வில்லேஜினுடைய கோல்டன் அவார்டு டெல்லியில் போய் வாங்கப்பட்டது. அதற்கப்புறம் இங்குள்ள மக்கள் வாழ்வாதாரம் படிப்படியாக உயர்ந்து இன்னைக்கு நல்ல நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இன்னைக்கு அந்த கோல்டன் அவார்டு கிடைக்கிறதுக்கு முன்பாக, இந்த பரண சமிதி பொறுப்பேற்பதற்கு முன்பாக நாமத்தில் மாத்திரம் எண்ணக்கூடிய 10-50 ஜீப்புகள் மாத்திரம் இருந்த இன்னைக்கு ஜீப் சபாரி இன்னைக்கு 500க்கு மேலான ஜீப்புகளும், அந்த ஜீப்பு ஓட்டுநர்கள் எல்லாம் இந்த ததேசிவாசிகளாக இருக்கக்கூடிய மக்கள் இன்னைக்கு பயன்பட்டு வருகிறார்கள். அதேபோல ரோடு ஓரத்தில் உள்ள வழியோர கச்சவடம், வழியோர கடைகள், அவர்கள் உற்பத்தி செய்யக்கூடிய விளைபொருட்கள், அது காய்கறியாக இருந்தாலும் பலவருக்கும் இருந்தாலும் இன்னைக்கு அவர்களே விட்டளிக்கக்கூடிய சூழ்நிலை இந்த காந்தலூர் கிராம பஞ்சாயத்துக்கு உருவாகிருக்கு. அதே போல நமக்கு தனிநபருக்கான ஆடு வளர்த்தல், பசு வளர்த்தல் போன்ற பദ്ധதிகளை மிகவும் சிறப்பாக நடைமுறைப்படுத்தப்பட்டது. அதற்கு பின்னால் காந்தலூர் கிராம பஞ்சாயத்தில் ஒரு ஃபாரஸ்டினுடைய ஒரு கட்டடம் 10-20 வருஷமாக ஃபாரஸ்டினுடைய கைவசம் இருந்த டவுனில் அந்த கட்டடம் பரண சமிதியினுடைய நிரந்தர இடபெடல் மூலமாக கேரளா அரசாங்கத்தின் அனுமதி பெற்று அந்த கட்டடம் தரையோடு இடிக்கப்பட்டு இன்னைக்கு காந்தலூருக்கு ஒரு பஸ் ஸ்டாண்ட் என்ற சொப்பன பദ്ധதி இன்னைக்கு நமக்கு நடைமுறைப்படுத்திக் கொண்டிருக்கிறது. அது இந்த வருடத்தில் பദ്ധதியில் ஒதுக்கப்பட்டு பஸ் ஸ்டாண்டாக நமக்கு உருவாக்க முடியும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். அதே போல நமக்கு காந்தலூர் பொறுத்தளவில் 50ஆம் ப்ளாக் என்று சொல்லக்கூடிய ரெவென்யூ இடம் 10,450 ஹெக்டேர் பூமியை அன்றைய ஜில்லா கலெக்டர் அவர் முழுவதுமாக ஃபாரஸ்ட்டுக்கு எழுதி கொடுத்ததை நம்ம எல்லாம் அறியும். அந்த எழுதி கொடுத்த அடிப்படையிலே நிரந்தரம் போராட்டங்களும் சமரங்களும் ஆரம்பத்தின் அடிப்படையிலே 431 ஹெக்டேர் பூமி திருப்பி நமக்கு அனுமதிக்கப்பட்டது. இதெல்லாம் காந்தலூர் பஞ்சாயத்தினுடைய பரண சமிதியினுடைய நேட்டமாக நாம் கருத முடியும். அதே போல தானே இங்கே நடக்கக்கூடிய காட்டு மிருகங்களுடைய சல்லியம் நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டு இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் நிரந்தரமாக ஃபாரஸ்டினுடைய அதிகாரிகளுடைய கவனத்திற்கு கொண்டு சென்று போராட்டங்கள் வாயிலாக, தொடர் சமரங்களின் வாயிலாக, ராப்புகள் சமரத்தின் மூலமாக ஜனங்களினுடைய ஒத்துழைப்போட இன்றைக்கி பல சமரங்களை செய்து அதற்கு இன்றைக்கி நிரந்தர தீர்வாக ஹேங்கிங் ஃபென்சிங் என்று சொல்லக்கூடிய அந்த வேலி அமைக்கப்பட்டு இன்றைக்கி வேலைகள் நடந்து கொண்டிருக்கிறது. இதெல்லாம் காந்தலூர் கிராம பஞ்சாயத்து பரண சமிதியின் ஒன்றிணைந்த செயல்பாடின் அடிப்படையாகத்தான் இந்த இத்தனை காரியங்கள் நம்ம செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். அதேபோல் உங்களுக்கெல்லாம் தெரியும், நம்மளுடைய தொகுதியினுடைய MLA அட்வொகேட் ராஜா அவர்களுடைய தொகுதி நிகுதியிலிருந்து காந்தலூர் கிராம பஞ்சாயத்திற்கு ஒரு சொப்பனமாக இருந்த ஆம்புலன்ஸ் பദ്ധதி காந்தலூர் கிராம பஞ்சாயத்துக்கு அனுமதிக்கப்பட்டது 15.5 கோடி ரூபாய் செலவில். அதேபோல் MLAவினுடைய தொகுதி நிதியிலிருந்து 15.5 கோடி ரூபாய் புத்தூரினுடைய வாட்டருக்கும் குடிதண்ணீருக்கும், அதே போல் ஆதிவாசி மேഖലയ്க்கண்டு செம்பட்டிக்குடி, அதேபோல் மிஷின் வயல், கர்சநாடு, பாலப்பட்டி பல இடத்துக்கும் ஒரு குடிக்கும் 1 கோடி ரூபாய் செலவு, 4 குடிகளுக்கும் 4 கோடி ரூபாய் அனுமதிக்கப்பட்டு அதனுடைய வேலைகள் இன்று நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதே போல் 3 அடுக்கு பஞ்சாயத்தாக இருக்கக்கூடிய ஜில்லா பஞ்சாயத்தின் மூலமாகவும் ப்ளாக் பஞ்சாயத்தின் மூலமாகவும் நிறைய விகசனங்கள் இந்த காந்தலூர் கிராம பஞ்சாயத்துக்கு செய்து முடிக்கப்பட்டிருக்கு. உங்களுக்கு எல்லாம் தெரியும், 2020 காலகட்டத்தில் கொரோனா தாண்டவம் ஆடிக்கொண்டிருக்கிற அந்த சூழ்நிலையில் நாங்கள்லாம் முன்னேறின இந்த பிரபத்தின் அடிப்படையில்
அந்த மரண நெருக்கு காந்தலூர் பஞ்சாயத்தில் கண்ணியமாக குறைக்கப்பட்டது. 2021-23 காலகட்டத்தில் காந்தலூர் கிராம பஞ்சாயத்து நம்முடைய ஜில்லையில் 52 கிராம பஞ்சாயத்துகளில் முன்னின்று செயல்பட்டதன் அடிப்படையிலே பദ്ധதிகள் எல்லாம் கரெக்டே நிர்வகணம் செய்ததன் அடிப்படையிலே இன்றைக்கி அதாவது 98-99% செலவில் எக்ஸ்பெண்டிச்சராக செலவழிக்கப்பட்டது. அதன் அடிப்படையில் இன்றைக்கி ஜில்லையில் 8வது 9வது ஸ்தானத்தில் காந்தலூர் கிராம பஞ்சாயத்தை கொண்டு செல்ல முடிந்தது. இதற்கெல்லாம் காரணம் நல்லவராய இந்த நாட்டு மக்களின் ஒத்துழைப்பும் என்னோடு நின்று செயல்பட்ட பரண சமிதியும் அதோட அலுவலர்களும் சேர்ந்து இதற்கு காரணமாக இருந்திருக்கிறார்கள். இதற்கெல்லாருக்கும் என்னுடைய அன்பான நன்றியும் வணக்கத்தையும் கூறிக்கொள்கிறேன். பேர் செல்வகுமார், இங்கே தான் வண்டி டிரைவராக தான் இருக்கேன். இது கேரளா கவர்மெண்ட்டோட வித்யா வாகினி பദ്ധதியில் ஓடுற ட்ரிப்பு. இது கவர்மெண்ட் எல்பி ஸ்கூல், சென்ட் மேரிஸ் யூபி ஸ்கூல், கவர்மெண்ட் ஹை ஸ்கூல் 3 ஸ்கூல்லேருந்து பொங்கம்பள்ளி, எடக்கடவு, பாலிப்பாறை, அந்தமானிக்கு ஏரியாவிலேருந்து எடுக்கிறோம். இதுக்கு நமக்கு அமௌண்ட்டு கவர்மெண்ட்லேருந்து தான் கொடுக்குறாங்க, ட்ரைபல் டிபார்ட்மெண்ட் வழியாக கேரளா கவர்மெண்ட்டோடது. இன்னும் காலையில் 8:30 மணிக்கு போனோம். 8:30 மணிக்கு போய் எடுத்துகிட்டு 9 மணிக்குள்ளே ஸ்கூலில் வண்டி விடணும். இந்த சாயங்காலம் ஒரு 3:30லேருந்து 4க்குள்ளே 3 ஸ்கூலும் விடுவாங்க. அதை எடுத்துக்கொண்டு ஈவினிங் கொண்டு கரெக்டாக அவங்களுக்கு விடும்போது ஒரு 4:45 5 மணிக்குள்ளே ஆயிரும். கொடியில் விடும்போது மழை காலத்தில் கொஞ்சம் கஷ்டம்தான். இப்போது டூரிஸ்ட் ஏரியானால ரோடு சின்ன ரோடு, இல்லை மழை காலத்தில் கொஞ்சம் மிஸ்ட் இருக்கும். மிஸ்ட் இல்லாத டைமில் பிரச்சனை இல்லை, அந்த மிஸ்ட் இருந்துச்சுன்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஏன்னா தண்ணி ரொம்ப இறச்சப்பாரில் தண்ணி வந்துச்சுனாலும் கொஞ்சம் ஹெவியாக வரும். அந்த டைமில் மட்டும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். வேறு பிரச்சனை ஒன்றும் இல்லை. என் பேர் அன்பழகன். நான் காரையூர் கிராமத்தில் செம்பட்டி குடியிலேருந்து காலைக்கு 7 மணிக்கு போனால் 8 மணிக்கு அங்கே ஆள் எடுத்து இங்கே 9:30 வண்டி ஸ்கூல் விடுவோம். அப்புறம் அதே மாதிரி சாயங்காலம் 4 மணிக்கு ஸ்கூல் விடுவாங்க. செம்பட்டி, கஷ்டநாடு, கோல்கடவு இந்த 3 இடத்துல நாங்கள் விடுவோம். காலைல 7 மணிக்கு வண்டி எடுப்போம், அங்கே போய் 8 மணி ஆயிரும். மழை பேர் இந்த வண்டி இதே வண்டி போயிடும். ரோடு கொஞ்சம் ஸ்லிப் ஆகும், இருந்தாலும் பரவாயில்ல, பாதுகாப்பு போயிட்டு வந்துடும். இல்லை கவர்மெண்ட் இந்த கோத்தர் சாரதி இருக்குல்ல, அதில் நான் இங்கே இந்த ஸ்கூலுக்கு 3 வருஷம் வண்டி ஓட்டுறேன். அதுக்கு முன்னாடி வேறு வண்டி இது ஆக்டிவாக டிரைவிங்காக தான் வந்துருக்கேன். காந்தலூர் பகுதியில் பட்டிச்சேரி டாம் 87 கோடி ரூபாயின் செலவில் ஆரம்பிக்கப்பட்ட 47 கோடி ரூபாய் செலவில் ஆரம்பிக்கப்பட்ட டாம் பட்டிச்சேரி டாம் அதனுடைய வேலை பணிகளில் பணம் அதிகமாக தேவைப்படுற டைமில் எல்லாம் அது எச்சா கொடுத்து இப்போது பூர்த்தி செய்யக்கூடிய அளவில் பட்டிச்சேரி டாம் இன்னும் சில மாதங்களுக்குள் நிறைவேறிக்க போகிறது அப்படிங்கிறதும் மகிழ்ச்சியோட தெரிவிக்க ஆசைப்படுகிறோம். என் பேர் அழகேஷன். நான் இதே ஊர் தான். அதாவது இந்த ஜிப்லைன் தொடங்கி ஒரு 5-6 மந்த் ஆகுது. இந்த ஜிப்லைனுக்கு பேர் காந்தலூர் பஸ்ஸிங் ஜிப்லைன். அதாவது கூடுதல் வெக்கேஷன் கெஸ்ட்டு சும்மா கவர்மெண்ட் லீவு, வெக்கேஷன் ஏப்ரல் மே இந்த மாதிரி இதில் தான் கெஸ்ட்டுகள் கூடுதல் அதிகமாக வரும். அதாவது இங்கே வர்றவங்க எல்லாமே இந்த ஜிப்லைனில் ஏறி போய் நல்லா தான் சொல்லியிருக்காங்க. அதாவது அவங்களுக்கு கெஸ்ட்டுகளுக்கு ப்ராப்ளம் இது உள்ள கார்ட்டு அந்த மாதிரி நோய் உள்ளவங்களவா நாங்கள் அலோடு பண்ண மாட்டோம். எங்ககிட்ட இருக்க ஹார்னஸ் எல்லாமே ஹை குவாலிட்டி உள்ளது தான், நல்லது தான். நாங்கள் நல்லா சேஃபாக தான் இங்கே ஏற்றி விடுவோம். ஆனால் ஹைட்டு நல்லா ஹைட் இருக்குது. லென்த்து 1/2 கிலோமீட்டர் தான். 1/2 கிலோமீட்டர்னும் போது அப் அண்ட் டவுனோட சேர்ந்து 1/2 கிலோமீட்டர். அங்கே போய் வரவங்க எல்லாமே நல்லா என்ஜாய்மெண்ட்டாக தான் சொல்லிட்டு போகிறாங்க. அட்வென்ச்சர் நல்லா சூப்பராக பரவாயில்ல அப்படின்ட்டு சொல்லிட்டு போகிறாங்க. வர்றவங்க அதாவது கெஸ்ட் ஆகிட்டு வர்றவங்க காந்தலூரில் இதில் ஏறாமல் போக மாட்டாங்க. அதாவது அந்த அளவுக்கு இது சேஃப்டி எல்லாமே சேஃப்டிக்கு ஹிட்ஸிலிருந்து பெரிய இது வரைக்கும் நல்லா சேஃப்டி இருக்குது. அதாவது எங்களுக்கு நல்லா பவர் இருக்குது. 2005 வரைக்கும் இது கெப்பாசிட்டி இருக்குது. ஆனால் நாங்கள் 100 தான் அலோட் பண்ணுவோம். 100 தான் அலோட் பண்ணுவோம். சிப்லைன் இங்கே அதாவது ஹிட்ஸிலிருந்து பெரிய ஆளுகளிலிருந்து ஏறும்போது அவங்க போய் வந்துட்டாங்கன்னா அவங்க சூப்பராக இருக்குதுன்னு தான் சொல்லாமல் சொல்லியிருக்காங்க இது வரைக்கும். இது கவர்மெண்ட்டில் ப்ரைவேட்டு தான். இது கவர்மெண்ட் அப்ரூவோட இது செயல்பட்டு வருது. ഇത് മാതിരി ഗവൺമെൻറ് സപ്പോർട്ട് பண்ணால் இந்த കാന്തലൂർ നല്ല ഡെവലപ്മെൻ്റ് ആകും. ഒരു സ്കൂളാണിത്. നമ്മുടെ സ്കൂളിൻ്റെ പേര് സെൻറ്റ് ബേസ്റ്റൻത് LP ആൻഡ് UP സ്കൂൾ പയസ് നഗർ. ഞാൻ LP സ്കൂളിലെ ഹെഡ് മിസ്ട്രസ് ആണ്. എൻ്റെ പേര് ജസീന്ത ജോർജ്. നമ്മുടെ സ്കൂളിൽ 200-ലധികം കുട്ടികൾ പഠിക്കുന്നുണ്ട്. അതിൽ 150 കുട്ടികളോളം ST വിഭാഗത്തിൽപ്പെട്ട കുട്ടികളാണ്. ഇവിടുന്ന് 8 കുടികളിൽപ്പെട്ട കുട്ടികൾ ഇവിടെ പഠിക്കാൻ വരുന്നുണ്ട്. അവർക്ക് കുറേ ദൂരെയുള്ള ആദ്യ കാലങ്ങളിൽ ഈ കുടികളിലൊക്കെ MGLC സ്കൂളുകളുണ്ടായിരുന്നു. ഇപ്പോൾ അതെല്ലാം നിർത്തലാക്കി. അതിനുശേഷമാണ് ഇപ്പോൾ ഗോത്രസാധി, ഇപ്പോൾ വിദ്യാവാഹിനി എന്ന പേരിലാണ് അത് അറിയപ്പെടുന്നത്. അപ്പോൾ എല്ലാ സ്ഥലങ്ങളിൽ നിന്നും ജീപ്പ് വരുന്നുണ്ട്. ഓഫ് റോഡാണ്, അതുകൊണ്ട് ജീപ്പ് വരാനേ പറ്റുള്ളൂ.
കുറേ അധികം കുട്ടികൾ ഹോസ്റ്റലിൽ നിന്ന് പഠിച്ചവരാണ്. നേരത്തെയൊക്കെ പഠിക്കാൻ ആഗ്രഹമുള്ള കുട്ടികളൊക്കെ ഹോസ്റ്റലിൽ നിന്ന് പഠിക്കും. അല്ലാത്ത കുട്ടികൾ MGLCയിൽ 4 വരെ, അതായത് ഏകാധ്യാപക വിദ്യാലയം എന്ന പേരിൽ, അതിൽ 4ാം ക്ലാസ് വരെ പഠിക്കും. അതിനുശേഷം പഠിത്തം നിർത്തുന്ന ഒരു അവസ്ഥയാണ് ഉണ്ടായിരുന്നത്. ഇപ്പോൾ ഈ ജീപ്പ് പോയി കുട്ടികളെ വീട്ടിൽ നിന്ന് കൊണ്ടുവരാൻ തുടങ്ങിയതിന് ശേഷം ഒറ്റ കുട്ടികൾ പോലും 5 വയസ്സ് കഴിഞ്ഞാൽ ഒരു കുട്ടികൾ പോലും വീട്ടിൽ ഇരിക്കുന്നില്ല. നമ്മൾ നിർബന്ധമായിട്ട് പോയി കുട്ടികളെ ചേർത്ത് അവരെ കൊണ്ടുവരുന്നുണ്ട്. ജീപ്പ് ഓടിക്കുന്ന ഡ്രൈവർമാരും ജീപ്പ് ഓണർമാരും ട്രൈബൽസ് തന്നെയാണ് കൂടുതലും. അപ്പോൾ അതുകൊണ്ട് അവരുടെ കുട്ടികൾ തന്നെ ആയതുകൊണ്ട് അവർ തന്നെ മാക്സിമം കുട്ടികളെ ദിവസവും സ്കൂളിൽ എത്തിക്കുന്നുണ്ട്. ഭയപ്പെടേണ്ട യാതൊരു സാഹചര്യമില്ല. സേഫാണ് കുട്ടികൾ, അവരുടെ ആളുകൾ തന്നെ കൊണ്ടുവരുന്നത് കൊണ്ട്. പിന്നെ കുട്ടികൾക്ക് മാതാപിതാക്കളുടെ കൂടെ നിന്ന് അവരുടെ ബാല്യകാലം ചെലവഴിക്കാൻ സാധിക്കുന്നുണ്ട്. അല്ലെ 5 വയസ്സായ കുട്ടികൾ തൊട്ട് ഹോസ്റ്റലിൽ പോയി നിൽക്കേണ്ട ഒരു അവസ്ഥയായിരുന്നു. ഇടയ്ക്ക് വെച്ച് കുട്ടികൾക്ക് വീട്ടിൽ വന്നു കഴിഞ്ഞാൽ പിന്നെ പോവുകയില്ല. കാരണം അവർക്ക് ഹോസ്റ്റൽ ഇഷ്ടമല്ല. കുട്ടികൾക്ക് അപ്പൻ്റെ അമ്മയുടെയും കൂടെ നിൽക്കാനാണല്ലോ ഇഷ്ടം. അപ്പം അങ്ങനെ കുറേ പ്രശ്നങ്ങൾ, അതെല്ലാം പരിഹാരമായിട്ടുണ്ട്. കുട്ടികളെല്ലാവരും നിർബന്ധിത വിദ്യാഭ്യാസമാണ് 5 വയസ്സ് മുതൽ 14 വയസ്സ് വരെ. അത്രയും കുട്ടികൾ കറക്റ്റായിട്ട് സ്കൂളിൽ പോകുന്നുണ്ട്. അത് എനിക്കിപ്പോൾ ഉറപ്പിക്കാൻ പറ്റും. കാരണം നമ്മുടെ സ്കൂളിൽ അങ്ങനെ വരുന്നത് കൊണ്ട്. പിന്നെ ഈ കുടികളിലെല്ലാം ഞങ്ങൾ എപ്പോഴും ഭവന സന്ദർശനം നടത്തുന്നുണ്ട്. ഇടയ്ക്കിടയ്ക്ക് ആബ്സെൻ്റ് ആകുമെങ്കിലും കണ്ടിന്യൂസ് ആയിട്ട് ഒരു ആബ്സെൻ്റ് ഇല്ല. എല്ലാ കുട്ടികളെയും നമ്മൾ കൊണ്ടെത്തിക്കുന്നുണ്ട്. അതുകൊണ്ട് ഇത് വളരെ നല്ലൊരു കാര്യമാണ്. അല്ലാതെ പിന്നെ എല്ലാം 20 കിലോമീറ്ററൊക്കെ ദൂരെയുള്ള കുടികളിൽ നിന്നൊക്കെ കുട്ടികൾ ഇവിടെ വരുന്നുണ്ട്. അവരുടെ എന്താണ് പിന്നെ ഉള്ളവയൽ, തീർത്ഥമല, ചെമ്പട്ടിക്കുടി, ഇതൊക്കെ ദൂരെ, പാളപ്പെട്ടി, അതൊക്കെ ഒത്തിരി ദൂരെയുള്ള കുടികളാണ്. എല്ലാം 20 കിലോമീറ്റർ അത്രയൊക്കെ വരുന്നുണ്ട്. അപ്പോൾ അവിടെയൊക്കെയുള്ള കുട്ടികൾക്ക് ജീപ്പ് മാത്രമേ അവരുടെ വഴികളിലേക്ക് പോവുകയുള്ളൂ. പല വഴികളും ഭയങ്കര മോശമാണ്. പാളപ്പെട്ടിയൊക്കെ റോഡ് ഭയങ്കര മോശമാണ്. എങ്കിലും ജീവൻ പണയം വെച്ചുള്ള ഒരു വരവാണ് അവർ വരുന്നത്, ഡ്രൈവർമാർ ജീപ്പ് വരുന്നത്. അത്രയ്ക്കും പ്രയാസപ്പെട്ടാണ് ഒരു വണ്ടി ഓടിച്ചിവിടെ കുട്ടികളെ കൊണ്ടത്. എങ്കിലും അവിടുത്തെ കുട്ടികൾക്കും 8 വയസ്സ് 9 വയസ്സായ കുട്ടികളൊക്കെ പഠനം നിർത്തി പഠിക്കാൻ ഇതുവരെ സ്കൂളിൽ പോയിട്ടേ ഇല്ലാത്ത കുട്ടികൾ പാളപ്പെട്ടി എന്ന് പറഞ്ഞ സ്ഥലത്തുണ്ടായിരുന്നു. അവിടെ ഈ വർഷം തൊട്ടാണ് വണ്ടി വരുന്നത്. അതായത് അവിടെ ജീപ്പ് കയറി പോകുമായിരുന്നില്ല. ഇപ്പം ജീപ്പ് കയറി പോകുന്നുണ്ട്, ആ കുട്ടികളെ കൊണ്ടുവരുന്നുണ്ട്. അങ്ങനെ കുട്ടികൾക്ക് നല്ലൊരു അവസരമാണ് ഒരുക്കിയിരിക്കുന്നത് ട്രൈബൽ ഡിപ്പാർട്ട്മെൻറ്റ്. മറയൂർ ആണ് നമ്മുടെ ട്രൈബൽ ST ഡിപ്പാർട്ട്മെൻറ്റ് ഓഫീസൊക്കെ ഉള്ളത്. എല്ലാ കാര്യങ്ങൾക്കും നല്ല സഹകരണമാണ് അവരുടെ ഭാഗത്തു നിന്നും. നമ്മൾ കൊട്ടേഷൻ എടുത്ത് എല്ലാ കാര്യങ്ങളും കറക്റ്റായിട്ട് പൈസ കൊടുക്കുന്ന എല്ലാ കാര്യങ്ങളും കറക്റ്റായിട്ട് അവർ നോക്കുന്നുണ്ട്. അങ്ങനെ നമുക്ക് വളരെ നല്ലൊരു പ്രോജക്റ്റായിട്ട് തന്നെയാണ് തോന്നുന്നത്. നമ്മുടെ സ്കൂളിനെ സംബന്ധിച്ച് ധാരാളം കുട്ടികൾ വരുന്നുണ്ട്, എല്ലാവരും നന്നായിട്ട് പഠിക്കുന്നുണ്ട്, യാതൊരു പ്രശ്നമില്ല. என்னுடைய பெயர் புஷ்பலதா எஸ். நான் சென்ட் பைஸ் 10th LP ஸ்கூலினுடைய தமிழ் டீச்சராக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறேன். இந்திய கல்வி சட்டப்படி அனைவருக்கும் இலவச கல்வி என்று அறிவித்தாலும் கூட நமது கோத்திர சாரதி வர்க்கத்தில் பட்ட குழந்தைகளுக்கு ஒரு வண்டி சௌரியம் என்பது சில வருடங்களாக மட்டுமே கடைபிடிக்கப்பட்டு வந்துள்ளது. அவ்வகையில் கடந்த 4-5 வருடங்களாக எனது பள்ளிக்கு கோத்திர சாரதி ஃபண்ட் அனுமதிக்கப்பட்டு கேரளா அரசு எண்ணற்ற குழந்தைகளினுடைய கல்வியை முன்னேற்றமடைய வைத்துள்ளது. குழந்தைகளுக்கு அன்பு என்பது மிகவும் இன்றியமையாதது. கோத்திரசாரதி வகையில்பட்ட குழந்தைகள் மலைவாழ் மக்கள் என்று சொல்வதன்படி அவர் மலையிலேயே வாழ்ந்து வருகின்றனர். அவர்களுக்கு அங்கிருந்து வர வேண்டும் என்றால் பல கிலோமீட்டர் பயணித்து ஒரு பள்ளிக்கு வர வேண்டிய நிலை என்பது உள்ளது. அதை எளிதாக்கும் வகையில் கோத்திரசாரதி என்ற அமைப்பு உருவாக்கப்பட்டு அவ்வகையில் குழந்தைகளுக்கு பெற்றோர்களின் அன்பு கிடைப்பதற்கு வேண்டியும் குழந்தைகள் பெற்றோர்களுடன் தங்கி இருந்து கோத்திரசாரதி வண்டியின் வழி பள்ளிக்கு வந்த கல்வியை பெற்றுள்ளனர். இந்த கல்வியானது கோத்திரசாரதி வண்டி கிடைத்ததற்கு பின்பு கலை மற்றும் விளையாட்டு போட்டிகளிலும் வென்று அவர்கள் கேரள அரசு ஸ்டேட் கலோத்சவம் வரை சென்றடைய இந்த கோத்திரசாரதி வண்டி உதவியாக உள்ளது. உதாரணமாகத்தான் கழிந்த மாதம் ஸ்டேட் ஸ்போர்ட் மீட் நடந்ததில் இங்கிருந்து பாஸ் அவுட் ஆகி போன ஜெயபிரகாஷ் என்னும் மாணவன் அடுத்தபடியாக உயர்கல்விக்காக அடுத்த பள்ளிக்கு சென்றபோது அவன் ஸ்டேட் மீட்டில் பங்கு பெற்று பெரும் ஒரு பாராட்டை பெற்று தந்துள்ளான். அதுவும் இந்த கோத்திரசாரதி வண்டியில் கிடைத்த ஒரு பெரிய நன்மையாகும். நமது குழந்தைகள் நகரப்புறங்களில் வாழக்கூடிய குழந்தைகள் அனைத்திலும் பங்கு பெற்று அனைவரோடும் எப்படி பரிமாற வேண்டும் என்ற நிலையில் மலைவாழ் மக்களின் குழந்தைகள் ஒதுங்கி போன அந்த சூழ்நிலையை மாற்றி அமைத்தது
கோத்திரசாரதி வண்டி. இந்த கோத்திரசாரதி வண்டியினுடைய முக்கிய பங்கு என்னவென்றால் கோத்திரசாரதி வர்க்கத்தில் பட்ட குழந்தைகளுக்காக அவர்களிலிருந்து வரக்கூடிய வண்டிகளின் வாயிலாக அவர்கள் வெளி மக்களிடம் நல்ல ஒரு பரிமாற்றத்தை வளர்த்து கொள்ள இன்றியமையாததாக உள்ளது. மேலும் இக்குழந்தைகளின் மொழிகள் வேறு மொழி, அக்கோத்திர வர்க்கத்தில் பட்ட மொழி ஆனாலும் கூட இவர்கள் தேர்ந்தெடுத்து படிக்கக்கூடிய மொழி மலையாளம், தமிழ் ஆகிய மொழிகளாகும். இக்குழந்தைகள் 3 மொழிகளையும் நல்ல முறையில் கையாளுவதற்கான திறமை கிடைத்துள்ளது. முக்கியமாக கூறப்போனால் பெற்றோர்களிடம் இருந்து நல்ல அறிவுரைகளை பெற்று பெற்றோர்களுக்கும் குழந்தைகளுக்கும் இடையான அன்பை உருவாக்குவதே இந்த ஒரு கோத்திரசாரதி அமைப்பின் முக்கிய நோக்கமாக உள்ளது. எண்ணென்ப ஏனை எழுத்தென்ப இவ்விரண்டும் கண்ணென்ப வாழும் உயிர்க்கு என்று திருவள்ளுவர் கூறிய கூற்றுப்படி நமக்கு எப்பெரிய செல்வம் கிடைத்தாலும் கூட கல்வி செல்வம் என்பது இன்றியமையாதது. நம்மளுடைய கல்வி செல்வத்தை யாராலும் விலைக்கு வாங்கவும் முடியாது. நம் உயிர் போகும் வரை நம்மளோட கிடைக்கக்கூடிய ஒரு செல்வம் கல்வி செல்வம். எனவே எனது கோத்திரசாரதி குழந்தைகள் மென்மேலும் முன்னேறுவதற்கும் இந்த ஒரு ப்ராஜெக்டை பயன்படுத்தி அவர்கள் இந்திய அணியில் வெற்றி பெறும் அளவிற்கும் இந்திய அணியை தொடுவதற்கும் நீங்கள் பயன்படுத்த வேண்டும் என்று கூறிக்கொண்டு முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.